குறைவான சீட்டுகளே கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் சார், காங்கிரஸ்ல வந்து தனக்கு உண்டான சீட்டை பெறுவதில் வந்து தவறிவிட்டதா காங்கிரஸ்? அதாவது தவறிவிட்டதானா, நாங்கள் முயற்சி எடுத்தோம். ஒரு பக்கம் ஒரு சின்ன தோசையை கொடுத்துட்டு எல்லாரும் பங்கெடுத்துக்கங்க அப்படின்னாங்க. இன்னொரு பக்கம் ஒரு கல்யாண விருந்து வச்சு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு தலைமை, காங்கிரஸ் கட்சி தலைமை பல காரணங்கள்னால, நாங்க வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி, வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல காரணங்களுக்காக இந்த ஒரு 28 சீட்டுக்கு ஒத்துட்டு இருக்கோம். ஒரே ஒன்று தாங்க, மதசார்பற்ற அரசியல். தமிழ்நாட்டில் எப்பவும் பாஜகவுக்கு இடம் கொடுக்கவே கூடாது, இடம் இல்லை. அதை தவிர்க்க தான் இந்த தேர்தலும் சரி, தமிழ்நாட்டின் போராட்டமும் சரி. நான் இப்போ தான் கேரளாலேருந்து வரேன். கேரளாவில் நாங்கள் அங்கே பிரச்சாரத்தில் வரேன். கேரளாவில் அடுத்த முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர், அதில் சந்தேகமே கிடையாது. அது ஏன் அதே தான், அங்கேயும் பிரதமர் வராரு, இன்னைக்கு அமித்ஷா போறாரு கேரளத்திலையும் இதே தான். பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளத்திலும் சரி, புதுச்சேரியிலும் சரி இடம் கிடையாது. அதுதான் ஒரு பெரிய எந்த அதிருப்தி. காங்கிரஸ் திமுக கூட்டணி கடைசி நேரம் வரைக்கும் ஒரு இழுபறியா போய் தான் முடிவாச்சு. தொண்டர்கள்லாம் இந்த எலெக்ஷன்ல ஜெல் ஆயிட்டாங்களா? தேர்தல் பணியில அதுல இருந்தா சுணக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். ஏன்னா கடைசி வரைக்கும் அதை சைன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இருந்துச்சு. அதே போல வேட்பாளர் தேர்வுலையும் தொடர்ந்து இழுபறி இருந்துச்சு. இந்த காரணமா இந்த பிரச்சாரத்துல எதாவது தொய்வு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களின் விருப்பம் எல்லாம் ஒரு மதிப்பு, மரியாதை, அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, இதுதான் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் விருப்பமாக இருந்தது, இருக்கு. அது இந்த தேர்தலில் ரியலைஸ் ஆகல. ஆனால் எங்க காங்கிரஸ் தலைமை என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அதுக்கெல்லாம் நாங்க ஒத்துழைத்து நிச்சயமாக இந்த தேர்தலில் வேலை செய்வோம். அதிக சீட் மாதிரி ஒரு 3 சீட் கிடைச்சிருக்கு. ஆட்சியில பங்குன்ற கோரிக்கையை வந்து காங்கிரஸ் கைவிட்டுடுச்சா, இல்ல உங்களுடைய தமிழ்நாட்டில பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து வச்ச கோரிக்கையை காங்கிரஸ் தலைமை ஏற்க மறுத்துருச்சா? அதாவது என்ன நடந்துச்சுன்னு விட்டுருங்க. ஆட்சியில் பங்குன்றது வந்து அதுல ஒரு தப்பே கிடையாது அந்த கோரிக்கையில. இப்ப அதை நான் சொன்னேன் கேரளாலேருந்து வரேன். கேரளாலையும் கூட்டணி தாங்க, காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி. 5 கட்சி இருக்கு. அந்த 5 கட்சிக்கும் நாங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் 5 கட்சிக்கும் ஆட்சியில் பங்கு உண்டு. அதனால் இந்த கோரிக்கை நிச்சயமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி, நிச்சயமாக அவங்க மனசுல இருக்கு, கண்டினியூ ஆகும். தமிழ் குமரன் வந்து கட்சியில சேர்ந்து 2 நல்ல சீட்டு வாங்கிட்டாரு. பணம் ரெக்கமெண்டேஷனால வாங்கிட்டாரா? வேலை செஞ்சவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஒரு அதிருப்தி இருக்கு. இல்ல அதெல்லாம் நீங்க பாருங்க, இதெல்லாம் தேவையில்லாத இது. வெளியே யாராவது வந்து சீட்டு கொடுத்தா நீங்க காங்கிரஸ் கட்சியில வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு. இங்க வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, டெல்லி வரைக்கும் போய் ப்ராசஸ் இருக்கு. எல்லாரையும் ஏமாத்திட்டாங்களா? இல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. வேட்பாளர் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, அதுல பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே மொத்தமாக 25-30 தான் இருந்துச்சுன்னா 300 பேர் இருக்காங்க, எப்படி சீட்டு கொடுக்கறது? அதுக்கு ஒரே சொல்யூஷன், இது எப்படி 60, 70, 80 சீட்டு காங்கிரஸ் கட்சி பெற முடியும். அதுதான் ஒரே சொல்யூஷன் இதுக்கு. அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய கருத்தா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா தலைவர்கள் அதை சரியா வலியுறுத்தல நினைக்கிறீங்களா? இல்ல அதான் நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி. ஒரு தேசிய கட்சிக்கு நிறைய இது நாங்க வந்து டெல்லியில் பாராளுமன்றத்தில் என்ன சூழ்நிலை அதையும் நாங்க பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்து தான் முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா கேட்ட கேள்வி என்ன, அந்த கோரிக்கையை மறந்துட்டீங்களா? இல்லவே இல்லை. அதுதான் நான் சொன்னது. மாநில தலைவர் வந்து ஆனா ஒரு தொகுதி தனி வேட்பாளரை வந்து பொது தொகுதி நிப்பாட்டிருக்காங்க. விஸ்வநாதனை வந்து மேலூர் தொகுதி நிப்பாட்டிருக்காங்க. இது என்ன வியூகம், எதை மையப்படுத்தி பாருங்க. காங்கிரஸ் கட்சியில் 22% வேட்பாளர்கள் 22% தலித் சமுதாயத்தின் வேட்பாளர்கள். காங்கிரஸ் கட்சி, இது எங்க தலைவர் ராகுல் காந்தி எப்பவுமே சொன்னது, சமூக நீதி. அதுக்காக நாங்க அதை வந்து செஞ்சு காட்டுறோம்.
ஸோ அதனால நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரிசர்வ்டு இல்லாம ஒரு ஜெனரல் கேட்டகரியிலையும் ஒரு தலித் வேட்பாளர் நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு காட்டுறதுக்காக அதை பாராட்டத்தக்க விஷயம் இது. தமிழ்நாட்டுல ஒரு சில கட்சிகள் அந்த வியூகத்தை ஏற்கனவே வகுத்திருந்தாலும் காங்கிரஸ் கட்சி இப்ப அந்த வியூகத்தை முதல் முறையா வகுத்து எதுங்க இந்த புது தொகுதியில ஒரு தலித்தை சேர்ந்து நிறுத்துறது ஒரு சில கட்சிகள் தமிழ்நாட்டில் செஞ்சிருந்தாலுமே கூட காங்கிரஸ் கட்சி முதல் முறையா செய்யுதுன்னு அதன் மூலமா ஏதாவது ஒரு பின்புலத்துல ஒரு வியூகம் காங்கிரஸ் கட்சி வச்சிருக்கலாம். அதாவது இல்ல நீங்க என்னன்னா மற்ற கட்சியெல்லாம் செஞ்சிருக்கலாம். இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 100 சீட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுல செய்யறது ஒண்ணு பேர் மொத்தமா 25 சீட்ல ஒரு ஜெனரல் சீட்ல ஒரு தலித் வேட்பாளர் இருக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. அதை தான் நாங்க சொல்றோம். இப்ப வந்து திருமாவளவன் போட்டியில இருந்து பின்வாங்கியிருக்காங்க. திமுக மறைமுகமா அழுத்தம் கொடுத்துன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அது காரணம் என்னன்னு தெரியாது. திருமாவளவன் அவர்கள் அவர் சொன்னது நான் கேட்டது என்னன்னா, அவர் பாராளுமன்றத்தில் தலித் மக்களுக்காக, தமிழ்நாட்டின் தலித் மக்களுக்காக குரல் எழுப்ப வாய்ப்பு இல்லை. நான் தமிழ்நாட்டு மாநில அரசில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டு தலித் மக்களுக்காக போராடணும்ன்ற விருப்பம் இருக்கு, அதனாலதான் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவரு மாநில அரசியலுக்கு நான் திருப்பி வரேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தேவையில்லாத குழப்பம். இப்போ வந்து இது வந்து ஒன்றும் ரகசியம் கிடையாது. தலித் இளைஞர்கள் ஒரு பெரிய இது தாவேகா பக்கம் தாவிடுவாங்களா அப்படின்ற ஒரு இது இருக்கு, ஒரு கேள்வி எழுப்பப்படுறது. இந்த சூழ்நிலையில் இந்த குழப்பம் தேவையில்லாத குழப்பம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்க சொல்ல தமிழக வெற்றி கழக பிரச்சாரங்கள் வந்து அதிக அளவு முடக்கப்பட்டு வருது. அவங்களுக்கு வந்து பலங்கள் கூடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். முடக்கப்படுறதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பப்ளிக்கா மீடியால சொன்னது இதே தான். அவங்கள லேஸ்ல எடை போட முடியாது. வெறும் ரசிகர்கள் தான் வாக்கா மாறுமா, வாக்காளர்களா அப்படின்னு கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்டது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேட்டியில சொன்னது இல்லை. இன்னைக்கு கூட எங்களோட சர்வே படி அவங்களுக்கு நிச்சயமா 18-20% ஓட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்கள யாரையும் லேஸ்ல எடை போடக்கூடாது. அதாவது பாருங்க, தேர்தல் எப்பவுமே இந்தியால நம்மளோட சிஸ்டம் பேரு ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட்ன்ற சிஸ்டத்துல வாக்குகள் வாங்கலாம். அது சீட்டா மாறுமா மாறாதா அது தெரியாது. அது யாரும் சொல்ல முடியாது. ஆனா மக்கள் சப்போர்ட் இருக்கு. 18-20% சப்போர்ட் இருக்கு. இளைஞர்கள் பெரும்பாலானோர் ஒரு தாவேக்கா பக்கம் தாவ ஒரு இது இருக்கா, வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் யாருக்குமே ஈஸி கிடையாது. இந்த தேர்தல் எல்லா கூட்டணிக்கும் எல்லா கட்சிகளுக்கும் இது ஒரு கடினமான தேர்தல் தான். இதை வந்து லேஸ்ல நம்ம எடப்படும். விஜயோட வந்து வாக்கு வந்து திமுக தான் பிரிப்பாரு. அதிமுகவுக்கோ என்டிஏ கூட்டணிக்கோ எந்த பாதிப்பு எச்ராஜா சொல்றாரு. திமுக ஓட்டு குறிப்பா வந்து விசிகே ஓட்டு தான் விஜய் வந்து தாக்கத்தை எடுப்பாரு, பிரிப்பாருங்கிறாங்க. இந்த பாருங்க, நான் அது வந்து யாராவது எந்த புது கட்சி வந்தாலும் ஒரு ஆளுங்கட்சியின் இம்பாக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இங்கிலீஷ்ல இது வந்து டிஸ்ரப்டர் அப்படின்னுவாங்க. டிஸ்ரப்டர்னா என்ன? டிஸ்ரப்டர் வந்து யார் ஆளுங்கட்சியில இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ரப்ஷன் இருக்கும். ஏன்னா எதிர்கட்சிக்கு என்ன, எதிர்கட்சியில ஒன்றும் இல்லையே. ஸோ அதனால அது 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 ஆனா இவங்க திமுக ஓட்டை தான் இழுப்பாரு, அதிமுக ஓட்டை இழுக்க மாட்டாரு, அப்படிலாம் எதுவும் கிடையாது. எங்களோட ஆராய்ச்சி படி என்னன்னா, இளைஞர்கள் பெரும்பாலானோர் ஒரு மாற்றம், ஒரு இது ஒரு என்ன காரணம் என்ன வேணா இருக்கலாம். ஆனா ஒரு அந்த பக்கம் போக ஒரு சப்போர்ட் இருக்கு. அது உண்மைதான், அதை மறுக்க கூடாது. காட்டுமன்னார் கோயில்ல இப்ப விசிகேக்கு வந்து காங்கிரஸ் நிர்வாகிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, இளைய பெருமாள் பையன் ஜோதிமணிக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவர் தெரிந்து வாய்ப்பு கொடுத்தாரா, தெரியாம வாய்ப்பு கொடுத்தாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை நாங்க வரவேற்கிறோம். சென்னையில வந்து ஆம்ஸ்டாங் மையப்படுத்தி செல்வ பிறந்தகை வந்து பிரச்சனை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேப்பர்ல செய்தி வந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது எனக்கு தெரியாது. அதெல்லாம் அந்த கேஸ் பத்தி எனக்கு தெரியாது. ஏதோ கேஸ் இருக்குன்னு தெரியும். அந்த கேஸ் பத்தி எனக்கு ரொம்ப ஒன்றும் தெரியாது. ராகுல் காந்தியும் சிஎம் ஒரே மேடையில ஏறுவாங்களா? இன்னைக்கு 2 பேருமே புதுச்சேரி போறாங்க. ஆனா ஒரு அதிருப்தி இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரே மேடையில ஏறல. இல்ல, எனக்கு அது பத்தி புதுச்சேரியில யார் ஆர்கனைஸ் பண்றாங்களோ நீங்க அவங்கள தான் சரிங்களா?